தங்கராஜ் பல்ப் வாங்கிட்டு நிக்கிறது பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பண்ணான கையால ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட். ஆமாங்க, பாக்கியராஜ் வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டாருங்கிறத சொல்லி கொடுக்கையில நல்லா எல்லாரும் சூப்பரா கம்பெனி கொடுத்து சூப்பர் வாழ்த்துக்கள்னு மலர் சொல்ல, ரேவதி சொல்ல, அதை விட ஹைலைட்னா அவங்க அப்பாவே எந்திரிச்சு ஏண்டா சொல்ல வேணாமாடா, அந்த பேப்பர் வர்றப்ப வரட்டும், ஆனாலும் நீ சொல்லியிருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு எல்லாரும் சொல்ல, இந்த சொல்லுவாங்க இல்லையா மூக்கோட விட்டு கீழே பொங்குன்னு விழுகும்னு, அந்த மாதிரி தான் தங்கராஜ் அப்படியே என்ன பண்ணு தெரியல. என்னங்கடா அது, இதுங்க எல்லாரும் சந்தோஷப்படுதுகளே, வீட்டில் ஒரு ரணகலத்தை ஏற்படுத்தலான்னு பார்த்தா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே போயிட்டு சிரினா சிரின்னு சிரிக்குதுங்க ரேவதி. உண்மையிலே பாவங்க. அதாவது பிறந்த வீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறது போங்க, நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. கக்க கக்கன்னு அப்படி சிரிக்குது பாவம். அப்படியே எல்லாம் ஐஃபை அடித்து சிரிக்க அதுலேயும் பொறுக்காம வந்துடுறாரு தங்கராஜ். பார்த்தோன்னே அப்படியே நிற்கிது நம்ம பிள்ளை ரேவதி. அப்புறம் வெளில கூட்டிகிட்டு போயிடுறாரா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே போகிறாருங்க கேள்வி மேலே கேள்வி. அது எப்படி இவ்வளோ நல்லா சிரிக்கிற, உங்ககிட்ட தான் சிரிக்கலாம், நீ நல்லா இருக்கணும், மூஞ்சி எல்லாம் காமிக்கிற, நீ பல்ல காமிச்சினா அந்த பிள்ளையும் பல்ல காமிக்கும் பல்ல ஆனால் அப்படின்னு நீ ஒன்றுக்கு 9 குறை பேசுகிற, அப்புறம் எப்படிங்க நல்லா பேச முடியும்? ஆனாலும் பார்த்தீங்கன்னா பதில் நான் ஏதோ ஒரு ஜோக்கு சொன்னேன், அதுக்காக சிரிச்சான். என்ன ஜோக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இது ரேவதி இருந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்குது. சொல்லுடி சொல்லு, என்ன ஜோக்கு சொன்ன அப்படி அப்படின்னு தங்கராஜ் கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, அதைத்தான் சொல்லி சிரிச்சான். அது என்னத்துக்கு வாழைப்பழ காமெடி இப்போ வருது? இல்லை நாங்கள் இதில் செல்லில் பார்த்தங்க, அதை வச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையை சமாளிச்சிடுறாங்க. நான் இல்லைன்னா உனக்கு கும்மாளமா இருக்கு, நீங்க இருந்து கும்மாளப்படுறதுக்கு நீங்களும் ரசிக்கணும், அதுக்கு யாரு என்ன பண்றது, நாங்க வேணா நான் சொல்றோம். என்ன சொன்ன ஒன்னும் இல்லைங்க, நீங்களும் சிரிச்சா உடம்புக்கு நல்லதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சுரேஷ் கிளம்புறாரு. கிளம்பையில டீயை குடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ப்ரொமோல பார்த்துருப்பீங்க, இவங்க வந்து டம்ளரை போடலையான்னு மாமியாக்கறி சண்டை போட, சுரேஷ்கிட்ட போய் வத்தி வைக்க, உன்னை நான் நல்லா வளர்க்கலையாமுடா அப்படின்னு சொல்ல, கொண்டு போய் தரன்னு இழுத்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. போயிருங்க இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதி பாக்குது. மலர் இருந்துட்டு, அத்தை சுரேஷ் என்ன இப்படிலாம் பண்றீங்க, பாவம் விடு விடு அப்படின்னு சொல்ல, அண்ணி உங்களுக்கு தெரியாது இவ்வளவு விடுங்க அப்படிங்கல, விடுங்கக்கா நான் போறேன், மதி போகாத மதி, சொல்றது கேளு மதி அப்படின்னு மதி பின்னாடியே போறாங்க. அக்கா விடுங்கக்கா அப்படிங்கல பாக்குதா, மதி ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, ஒரே ஒரு சாரி கேட்டுட்டு ஈரேன் அப்படிங்கிறாங்க. இல்லக்கா நான் ஏக்கா சாரி கேட்கணும், முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்க பிடிக்கிறாங்க. பாக்குறாங்க அதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போகுது. அக்கா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? என்ன மதி, பேசாமல் என் கூட வர்றீங்களா? உடனே மலர் பார்க்குது. மதி ஏன் மதி, இங்கே பாருங்க, என்ன நீங்கள் தங்கச்சியா நினைக்கிறீங்களா இல்லையா? தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். அப்போ கூட பிறந்த தங்கச்சி இந்த மாதிரி வீட்டை விட்டு போனால் என்னக்கா பண்ணுவேன்? பின்னாடியே நானும் தான் வருவேன், வந்துட்டு அப்பா அம்மாட்ட சொல்லுவேன், பாவம் தங்கச்சி அவள் ஒரு தப்பும் பண்ணலை, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். சொல்லுவீங்கல்ல, பின்னாடி வருவீங்கல்ல, அப்போ வாங்க என் கூட. மதி என்ன மதி சொல்ற? ஆமாக்கா வாங்க, நீங்க என் கூட வாங்க. எதுக்கு ஏன்? எல்லாம் வீட்டில் வந்து சொல்றேன் வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, பின்னாடியே என்னை கூப்பிடுற மாதிரியே வாக்கா, நல்ல ராணி மாதிரி வராதக்கா அப்படின்னு. ஏன் மதி பின்னாடி பாக்குதுங்க அப்படிங்கல லைட்டா பார்க்க, இங்க மாமியாரு சுரேஷ் எல்லாம் நிக்க, மலரு மலரு அப்படின்னு கூப்பிட, வா அவ போனா போயிட்டு போறா, நீ வா வந்து இங்க சீக்கிரம் சுடுதண்ணி வச்சுத்தா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. பாத்தீங்களா, உங்களை அப்படி கொத்தடிமை மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்காகத்தான் நான் கூப்பிடுறேன். நான் ஒண்ணு எனக்கு பயந்துட்டுலாம் உன்னை கூப்பிடலக்கா, நீ உன்னோட அருமை இங்க தெரியணும், அதுக்காகத்தான் நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என்னை கூப்பிடுற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்ல, மதி இது கரெக்டா வருமா? அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போக, இங்க பின்னாடியே மதி அப்படின்னு பின்னாடியே கூப்பிட்டுட்டு போக அப்படியே போறாங்க. என்னடா அவ பாட்டுக்கு போறா? டே பாக்கியராஜ், டேய் உன் பொண்டாட்டி போயிட்டு இருக்காடா, என்னடா சுரேஷ் உன் பொண்டாட்டி கூட அவ போயிட்டு இருக்கா? அதான் தெரியலம்மா, என்ன இவ மதி திமிர் பிடிச்சவ, அண்ணி ஏன் பின்னாடியே போறாங்க அப்படிங்கிற ஆட்டோ ஒரு வருதுங்க. ஆட்டோல ஏறி பின்னாடியே கூப்பிடுற மாதிரியே மலர் ஏறி போயிருது. ஐயோ போயிட்டாலே, இவளையும் அவ கூட்டிட்டு போயிட்டாலே பாக்குறாங்க. எங்க அவ கூட்டினா, இவங்க தான் போறாங்க, அவ பாவம்னு இறக்கப்பட்டுட்டு, அவளை பத்தி தெரியாம அண்ணி ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சரிம்மா நான் கிளம்புறேன், அம்மா எனக்கு கொஞ்சம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. என்னடா சொல்லு, என்ன வேணும்? இல்ல டிஃபனு கொஞ்சம் பசிக்குது, அதான் டிஃபனா அவ போயிட்டாலே அப்படிங்கல புரிச்சாங்கிறேன் வரேன். ராகவ் வந்துட்டு என்னாச்சு? அவ போயிட்டா இவளும் போயிட்டா, இப்ப எனக்கு இவன் பிள்ளைக்கு டிஃபன் கேட்கறான், நான் என்ன பண்ணுவேன்? ஏமா உன் பிள்ளைக்கு டிஃபன் எந்திரிச்சு போய் கொடுக்க வேண்டியதானே? ஆனா பாக்குது, போய் எடுத்துட்டு வந்து தரேன் இரு அப்படின்னு போகுதா. போயிட்டு எங்க எது இருக்கு, இந்த வச்சுட்டு தான் போயிருக்கா, ஒரு சட்னி தான் வச்சிருப்பா போல இருக்கே அப்படின்னு பாக்கல. ஐயப்பா என்னது, இதை எடுத்து கொடுக்குறக்கே இந்த வலி வலிக்குதே இடுப்பு. ஆக மொத்தம் ஒரு எடுத்து செஞ்சதை எடுத்து கொடுக்க உனக்கு வலிக்குதேடி குந்தாணி. ஆனா அவ எம்புட்டு வேலை செய்யறா, அட வேலை செய்யற கூட வலிக்காதுங்க, என்ன பண்ண, அங்க வா இங்க வா அப்படின்னு பேசுறாங்க.
கொஞ்சம் மனசுக்கே கஷ்டமா இருக்கு. கொண்டாந்து குடுக்குது. இந்தாடா சாப்பிடுறா. அம்மா ஏதாவது இட்லி பொடி குடுமா. டேய் என்னால எந்திரிக்க முடியலடா. உட்காந்தானே சொல்றேன். மலர நீ உட்காந்தானே சொன்னோன்னே டக்குன்னு போய் எடுத்தாந்து குடுக்குறாங்கல்ல. டேய் அவ வயசு பிள்ளடா. என்னால முடியாது அப்படிங்கிறாங்க. போய் வேணா எடுத்துக்கோ. அப்படின்ட்டு வேகமா போய் அவரே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. ஏண்டா அடுப்படில தண்ணி எடுத்துட்டு வர மாட்டியா? ஏம்மா மதி மட்டும் டம்ளரை போடலன்னு திட்டுனேன். இப்போ என்னை போய் எடுத்துட்டு வர சொல்ற? அதே மதி சொல்றதை நான் சொல்லட்டுமா? உன் பிள்ளைய என்ன வளர்த்துருக்கேன்னு கேட்டா. அது மாதிரி நீ நல்லாவே வளரல. அவ சொன்னதே சரி. அப்படியே 2 அடிச்சுக்குதுங்க. அடுத்து இவங்க போயிடுறாங்க. டேய் மலருக்கு கால் பண்றா அப்படிங்கிறாங்க. கால் பண்ணா எடுக்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. இவங்க 2 பேரும் மலர் மதியம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா வாமா வா வா. என்னம்மா திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க? ஏம்மா நான் வரக்கூடாதா? இல்ல சும்மாதான் அப்படிங்கிறாங்க. இங்க வாங்க, உங்ககிட்ட நான் பொய்யை மறைக்க உண்மையை மறைக்க நான் விரும்பல. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், பொய் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே மதி அம்மா பாக்குது. ஏண்டி மலர் சொன்ன மாதிரி ஒரு மன்னிப்பை கேட்டு இருந்துட்டு போலாமே, இதுல என்ன இருக்கு? விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம கெட்டு போயிருவோமா? அவங்களுக்கு புத்தி வேணும்ல. தெரியாம பண்றவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். வேணும்னே பண்றாங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு விடுங்க. சரிடி இந்த பொண்ணை ஏண்டி உன்னோட கெட்ட பேர் எடுக்க வைக்கிற? அம்மா சும்மா இருமா. அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அக்காவோட அருமை அங்க தெரியட்டும். நீங்க எதுவும் நினைக்க வேணாம். இல்ல மதி, என்ன இப்ப கொண்டே அங்க விடணுமா? பேசாம இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பொண்ணுங்கன்னா, கிள்ளிக்கிறியா என்ன அப்படின்ட்டு அங்கே இருந்துடுறாங்க. மலரையும் கூட்டிக்கிட்டு வாங்க நம்ம காலேஜுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. பார்த்தா சுரேஷுக்கு செம்ம கோவமா வருது. அண்ணியும் சேர்த்து கூட்டி போயிட்டாலே, இப்ப வீட்டுக்கு போவோமா வேணாமா? சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போனா அவங்க என்ன பண்றாங்க? வாங்க மாப்பிள அப்படின்னு கூப்பிடுறாங்களா. இல்ல நான் வந்து மதியா அவ காலேஜ் போயிட்டா. இல்ல நான் மதிக்கு வரல, அண்ணியை பார்க்க வந்தேன். அட பாவி மனுஷா, பொண்டாட்டியை கூப்பிட வரான்னு பார்த்தா அண்ணியை கூப்பிட வரான். ஏன்னா வேலைக்கு வேணும்ல, அதுக்காண்டி. அவ மலரு போயிட்டாளேப்பா, அவளும் சேர்ந்தான் போனா. என்னது அண்ணி போயிட்டாங்களா? ஆமா, இங்கே இருந்தா போர் அடிக்குன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டா. சரியான ஆளு, சதிகாரி. இங்க இருந்தா நாங்க எப்படியும் கூட்டி போயிடணும், கூட்டிகிட்டே போயிருக்கா பாரு அப்படின்ட்டு. சரிங்க அத்தை நான் வர்றேன். தம்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல ஒண்ணு வேணாம் அப்படின்னு கிளம்புறான். இவனாவது குடிக்கிறாளாவது. இப்ப என்ன பண்றான்? நேரா காலேஜுக்கு போக அங்க மலர் என்ன பண்ணுது? மதி நீ பாடம் எடுத்துட்டு நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்கார. ஏக்கா உட்காடுறீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படிங்கிறாங்களா. நீங்க இதெல்லாம் கணக்கு வழக்கலாம், இதெல்லாம் இதை பார்வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட. எனக்கு என்ன கணக்கு வழக்கு தெரியும்? ஐயோ வாங்க இங்க வாருங்க, எக்ஸாம் பேப்பர் இருக்குல்ல, இதெல்லாம் டேட் வரைய அப்படி எல்லாத்தையும் நீங்க பிரிக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க தேதி வரைய பிரிச்சு வச்சாலே போதும். இங்க பாருங்க குவிஞ்சு கிடக்கு அப்படிங்கல. அப்படியா மதி, இதெல்லாம் நான் பார்க்கட்டா? ஆமாக்கா, நிறைய நீங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்தாலே போதும், நீங்க ஓரளவுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு சேர்த்து விடல, ஒரு டெம்பரரியா பாக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு உதவிக்கு அப்படின்னு. அங்க ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மதி காலேஜ் நடத்திட்டு இருக்கு. இங்க போய் நின்றுட்டு இந்த மாதிரி மதியை கூப்பிடுறாங்களா. மலர்னு சொல்ல முடியாது இல்லையா. மதி வருது. எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க. உன்னை பார்க்க வந்தேன் நினைச்சியா? நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, நான் எங்கள் அண்ணியை பார்க்க வந்தேன். உங்க அண்ணியா? அவங்க இங்கே இருக்காங்க. எல்லாம் தெரியும், உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றேன். ஓ எல்லாம் தெரியுமா? இப்போ என்ன வேணும்? அண்ணியை விடு அப்படிங்கல. விட முடியாது. என்ன பண்ணுவீங்க? இங்கே பாரு, உனக்கு பேச்சா இருக்கட்டும். அண்ணி ஏன் கூட்டு வந்தேன்? ஹலோ நானா கூட்டு வந்தேன்? அவங்க தான் என்ன கூப்பிட்றக்கா பின்னாடியே வந்தாங்க. அதுக்காண்டி பாதியில் தள்ளி விட முடியும் ஆட்டோக்குலேருந்து? அப்புறம் நீ வீட்டுக்கு போனால் அனுப்பி வைக்கின்றதானே? இங்கே பாருங்க, அவங்க என்னை கூட்டிகிட்டு தான் வருவாங்களாம் அப்படின்னு அவங்க சம்மதம் எடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கல. அங்கே யாரோ போய் சொல்லிடுறாங்க. மலர் வந்துடுது. தம்பி அப்படின்ட்டு வர. என்ன நீ இவ பேச்ச கேட்டு இவ பின்னாடி வந்து நிக்கிறீங்க? ஐயோ அவ பேச்சல நான் கேட்கல. மதி இல்லாம அங்க இருக்க முடியாது என்னால. பாவம் இல்லையா? அவ என்ன தப்பு பண்ணா சுரேஷ்? ஒரு டம்ளரை எடுத்து வைக்கிறதுக்கு சொன்னாங்க, இருக்கட்டுமேன்னு சொன்னா. நீ எடுத்து வச்சா என்ன தப்புன்னு சொன்னா. இதுல என்ன இருக்குது? இதுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிடலாம் சொல்லி வீட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளலாமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? ரேவதிக்கு என்னென்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன நடக்குது? அதெல்லாம் உனக்கு தெரியாது. அது 1000 நடக்குது. உங்க அண்ணன் இன்னைக்குதான் சொன்னாரு, அது உனக்கு தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, இங்க வந்தாலே என் பிறந்த நாளுக்கு அப்ப கூட்டிக் கொண்டே தெரியாம வந்துட்டான்னு சொல்லிட்டு கதவை சாத்திருக்காங்க. உங்க அண்ணன் போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள ஏத்திருக்காங்க தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா சுரேஷ் ஆமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நிஜமாவா? என் அக்காவுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காரா? ஆமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லல. அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா? அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறா அப்படின்னு மெசேஜ பார்த்தன ஓடி இருக்காரு. வீதியில கிடந்திருக்கா நம்ம புள்ள. அது தெரியல உனக்கு? அது மாதிரிதான் நான் அடுத்தவங்க பிள்ளையும் இப்படி பண்ணலாமா சுரேஷ்? உடனே அவருக்கு ஒரு மாதிரியா மனசாகுது. சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மதிய பாக்குறாங்க. இவருக்கெல்லாம் எங்க புரிய போகுது? பொண்ணுங்க பூராமே ஆண்களுக்கு கில்லுக்கிறியான்னு நினைக்கிறாங்க. நீங்க வாங்கக்கா அப்படிங்கல. நிலுங்க நீ அப்படிங்கிறாங்க. சரி போனது போட்டோம், நான் தெரியாம நான் வேணா சாரி கேட்கிறேன், வீட்டுக்கு வந்துருங்களேன் 2 பேரும். என்ன சொன்ன அப்படின்னு மலர் கேட்க. 2 பேரும் வந்துருங்க நீ. இல்லப்பா எங்களோட அருமை தெரியட்டும். அப்புறமா உங்க அம்மாவே கூப்பிடுவாங்க, நாங்க வர்றோம். அண்ணி சாரி அண்ணி, நான் தான் சாரி சொல்றேன்ல. வேணாம் சுரேஷ் நீ போ அப்படிங்கல. சரின்ட்டு கிளம்புறாரு.
போற வழியில ரேவதிக்கு பார்த்துட்டு போயிருமான்னு பார்க்குறாரு, இல்ல ஃபோன் அடிப்போமான்னு பார்க்க, வேணாம் வேணாம் வீட்டுக்கே போயிருவோம்னு வீட்டுக்கு போறாங்க. ரேவதி வீட்டுக்கு போனா மாமங்காரன், "வாங்க மாப்பிள வாங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட, "நான் அர்ஜென்ட்டா வெளியில போயிட்டு இருக்கேனே, பரவாயில்ல சும்மா தான் இந்த வழியா வந்தேன். அக்கா ஒரு காஃபி குடு" அப்படிங்கல காஃபிய குடுக்குறாங்க. "சரி நீ குடிச்சிட்டு கிளம்பு நான் போறேன்" அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட விவரத்த கேட்க எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லுது. "அண்ணே என்ன சொன்னுச்சு? எப்ப சொன்னுச்சு?" அப்படின்னு கேட்க, "அண்ணே சொல்லல. அண்ணிகிட்ட இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. அண்ணி இப்பதான் சொன்னுச்சு" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா சுரேஷு, இவங்க எப்படி எப்படி பண்ணாங்க தெரியுமா? என்ன கழுத்த பிடிச்சு தள்ளிட்டாங்க. ஏன்டா வீட்டுக்கு வந்த ஒரு புள்ளைய, வீட்டுக்கு வந்த மருமகள இப்படிதான் கதவ பிடிச்சு தள்ளுறதா? இப்படியாடா வீட்டுக்கு வெளியில தள்ளுறது?" அப்படியே பார்க்குறாங்க. அப்ப நம்மளும் நம்ம மதிய அப்படித்தானே தள்ளணும். பலார் பலார்ன்னு அப்படி கன்னத்துல கால்ல கிடக்குற கழட்டி அடிக்கிற மாரி இவருக்கு ஒரு உணர்வு. அப்படியே பார்க்குறாரு. "என்ன சுரேஷ் ஏன் ஒரு மாரியா பார்க்குற?" "அக்கா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? வீட்ல உனக்கு நடந்த மாரி இன்னைக்கு மதிக்கு நடந்துருச்சுக்கா." "என்னடா சொல்ற?" அப்படின்னு கோவம் வருது. நடந்தத சொல்றாங்க. "என்னடா அம்மாவுக்கு தான் அறிவில்லன்னா, நீயும் மதிய தள்ளுவியாடா? பாவம்டா அவ ரொம்ப நல்லவடா. உண்மையில நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத விட அவளுக்கு சத்தியமும், நேர்மையும், தர்மமும் உள்ள பொண்ணுடா அவ. துணிச்சலான பொண்ணுடா. யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாதுங்கிறவடா. அவள பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன ஒண்ணு கொஞ்சோன்னு அந்த திமிரு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மை இருக்கவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையேடா. அப்படி என்னடா அவ பாவம் பண்ணான்னு கழுத்த பிடிச்சு தள்ளியிருக்கீங்க. அதான் அண்ணியும் பின்னாடியே வந்துட்டாங்க. இங்க பார், அம்மாவுக்கு அண்ணியோட அருமை தெரியணும். நீ பேசாம போய் அம்மா கிட்ட வேலைய வாங்கு. அண்ணியோட அருமை தெரிஞ்சு கூட்டு வரட்டும். நீ ஆனா கூட்டு போயிறாதடா." "சரிக்கா, சாரிக்கா" அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மதிக்கும், மலருக்கும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி சுரேஷ் வந்தான் அப்படின்ட்டு. "ஓ! உங்கள தேடியெல்லாம் கொழுந்து வந்துச்சா?" வந்தான். வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். என்ட்டயும் நடந்தத கேட்டான். நானும் சொன்னேன். அப்புறமா "பரவால்ல, அண்ணிக்கும் மதிக்கும் இந்த மாரி நடந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு போயிருக்கான். கண்டிப்பா அம்மாவே கூப்பிடுவாங்க. "கூப்பிடட்டும், கூப்பிடட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அடுத்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு இதுங்க பார்த்தா மலரும் மதியும் ஜாலியா அவங்க வீட்ல அப்படிதான் கதை பேசிக்கிட்டு கிச்சன்ல சமைக்கிறது என்ன, அவ்வளோ ஜாலியா கலகலன்னு அவங்க தங்கச்சியும் சேர்ந்துருது. மதியோட தங்கச்சியும், அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் ஜாலியா பேச, மலர் அப்படியே அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் விடுது. என்னாச்சுக்கா?" "இல்ல, இங்க எவ்வளோ ஜாலியா இருக்கீங்க. ஆனா அங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? அதுல வேற உங்க வீட்ல அப்படி வளர்ந்துருக்கீங்க. எங்க வீட்ல இப்படி வளரல. என்னென்ன பேச்சு பேசுறாங்க?" அப்படின்னு மலர் நினைக்க, "எங்க வீட்ல இப்படித்தான்க்கா. எப்பவுமே ஜாலியா தான் இருப்போம். அங்கேயும் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லல. என்ன ரூல்ஸ் போடுறாங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், சட்டதிட்டம் பேசுறாங்க. அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கல. அவ்வளவுதான். அதுக்காண்டி கொடுமைக்காரன்னு சொல்லல. மனச புரியிற காலம் வரட்டும். அப்புறமா போய்க்கலாம்" அப்படிங்கல பாக்கியராஜ் அடிக்கிறாரு. அவர்தான் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, "அடடடா! புருஷன் ஞாபகம் வந்தோன்னே பாரேன்" அப்படிங்கல, "கதவு தொற நான் வெளில வந்து நிக்கிறேன்" அப்படிங்கல ஓடி போய் கதவு திறக்குறாங்க பாக்கியராஜ். "என்னங்க?" அப்படிங்கல, "ஒண்ணும் இல்ல இந்தாம்மா" அப்படின்னு மதியிட்ட குடுக்குறாரு. நிறைய தின்பண்டங்கள், பூவு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. "என்னண்ணே எதுக்கு?" அப்படிங்கல, "இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. சரிப்பா, பாத்ரூம் போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்" எல்லாம் கழுவிட்டு எல்லா சட்டையும் கழட்டி போட்டு உட்கார்றாரு. "என்னாச்சு பாக்கியராஜ்?" "நான் இங்க தான் இருக்க போறேன்." "ஏன்?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, ஐயோ வீட்ல தேடுவாங்களே." எனக்கு வேலை டியூட்டி விஷயமா வெளியூர் போயிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டேன். "ஓ சொல்லியாச்சா? சூப்பர் சூப்பர்" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மலரு. அப்படியே பார்க்குறாங்களா, "இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க ஜாலியா ஃப்ரீயா இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நடக்க போகுது" அப்படிங்கல, "நீங்க எப்படி வேணாலும் இருங்கக்கா" அப்படிங்கிறாங்க. "நீங்க ஜாலியா இருக்கணும்னா நாங்க எல்லாரும் போகட்டுமா?" "ஐயோ! என்ன மதி இப்படிலாம் பேசுற? நான் ஜாலிங்கிறது மனுஷங்கள இருக்கிறத பொறுத்து இல்ல. மனுஷங்க இருக்கிற மனச பொறுத்து" அப்படின்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க பார்த்தா மதிய மலர காணாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுரேஷ் வேலை முடிஞ்சு போயிடுறாங்க. அவங்க தங்கச்சி, தம்பி எல்லாம் வந்துடுறாங்க. "அம்மா காஃபி குடும்மா." "இருடி நான் ஒத்தாளா என்னடி பண்றது?" அப்படின்னு குடுக்க, என்னால எந்திரிக்க முடியலடி." "அம்மா லஞ்ச் குடும்மா." லஞ்ச் இல்லங்க. "டிஃபன் குடும்மா, ஸ்நாக்ஸ் குடும்மா." அது இது செஞ்சு குடுக்க சொல்லி கேட்க, நீனும் பொம்பள பிள்ளை தானே, அத பண்ணுடி, இத பண்ணுடி." அங்க புருஷன்காரர் வந்துட்டு, "இங்க பாரு லட்சுமி, எனக்கு இஞ்சி காப்பி கொண்டு வா" அப்படிங்கல. "ஏங்க இஞ்சியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. எனக்கே எந்திரிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, "மலரு" அப்படின்னு கூப்பிட, ஐயையோ அவ இல்லையா? இப்படி ஒண்ணொண்ணுக்கும் மலரு மலர்ன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஓயிறாங்க. சரி அந்த மதியவாவது கூப்பிடு, அவளாவதுங்கல, ஐயையோ அவளையும் விரட்டிட்டோமா. சுரேஷ் பார்க்குறாரு. "என்னம்மா கஷ்டமா இருக்கா?" "ஆமாடா, இந்த மலர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்ப அது புரியுதா?" அப்படிங்கல. "என்னடா புரியுதான்னு கேட்குற?" "இல்லம்மா, அண்ணி எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத சொன்னேன்." "டேய் அவள கூப்பிடுறா" அப்படிங்கல. அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. "அப்ப அந்த மதிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு." அவ ஃபோன் எடுக்க மாட்டாளே. "அதெல்லாம் எடுப்பா. இல்லைன்னா அவ ஆத்தாக்காரிக்கு போடு. ஃபோன் போட்டு 2 பேரையும் அங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கா மருமகளா வந்தா? அனுப்பி வைங்கன்னு சொல்லுடா." சரிம்மா. அப்ப மதி அவளையும் கூட்டிட்டு வா. என்ன பண்றது? அவ திமிரு பிடிச்சவளாச்சேம்மா. அவ மன்னிப்பு கேட்க சொல்லுவா. அதனால வேணாம். நீ மன்னிப்பு கேட்க வேணாம்மா. மன்னிப்பு கேட்டா தான் மகாராணி வருவாங்களோ? ஆமாம்மா. மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அதான் ஏதோ வாடின்னு வேணா கூப்பிடலாம். நீங்க மன்னிப்புலாம் கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லல. "ஏன்டா அவள வான்னு சொல்லணுமா? அப்புறம் எப்படிம்மா வருவா? அவ ஏற்கனவே திமிரு பிடிச்சவ." "சரி ஃபோன போடு" அப்படின்னு ஃபோன போட்டா மதியம் எடுக்கலங்க. ஆனாலும்
அவங்க அப்பாவுக்கு அடிக்கிறாங்க. ஒரு 4 வாட்டி அடிச்சதுக்கப்புறம், மதிக்கிட்ட குடுங்கன்னு சொன்னா, ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்கோம் பேசுங்க மாப்பிள அப்படிங்கல. "ஏய் வீட்டுக்கு வா, அம்மா உன்னை கூப்பிட்டுச்சு." அதெல்லாம் கூப்பிடலையே, எப்ப கூப்பிட்டாங்க? "ஏய் வர்றியா இல்லையா?" அப்படிங்கல. "வர முடியாது, ஃபோன வைங்க." அப்படி பார்க்குறாங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. "ஏய் மதி வாடி வீட்டுக்கு" அப்படின்னு மெசேஜ போடுறாங்க. அதுக்கப்புறம், "அம்மா ஒரு மெசேஜ் போடுமா" அப்படிங்கல. "இங்க பாரு மலரு, நீ வந்துரு வீட்டுக்கு. ஏய் மதி உன்னையும் தாண்டி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ போடுது. கூப்பிடுறா பாத்தியா? என்னமோ யாரோ இவங்கள வீதியில போறவங்கள ச்சோ அப்படின்னு விரட்டுற மாரி கூப்பிடுறா பாத்தியா மாமியா கிழவி அப்படின்னு பேசிக்கிடுதுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்களா, மலருக்கு அடிச்சா அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மதிக்கு மறுபடியும் அடிக்கிறாரு. "இங்க பாரு, நீ வர்றியா இல்லையா?" அப்படின்னு சுரேஷ் கேட்க, "வர முடியாது." "எதுக்கு வரணும்?" உங்க அம்மா, "ஏய் வாடி." என்ன ஒரு இது மாரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா தான் என்ன? அவங்கள பத்தி தான் தெரியும்ல. "நீ தான் நல்லவளாச்சே, உலகமகா நல்லவ. வந்தா என்ன? வர முடியாது. ஃபோன வைங்க." அப்படின்னு வச்சுர்றாங்க. சுரேஷ்னால இருக்க முடியலங்க. ரூம் பக்கம் அப்படியே மதி இருக்கிற மாரியே அவருக்கு தோணுது. என்ன இது இப்படி தோணுது? அவ கொஞ்ச நாள் இருந்தது மனசே ஒரு மாரியா இருக்கே அப்படின்னு வெளியில வராங்க. இங்க பார்த்தா காலுக்கு தைலம் தேய்ச்சுக்கிட்டு இருக்கு. "அம்மா, அப்பா." "என்னம்மா ஒரு நாள்ல இப்படி ஆயிட்டீங்க?" "ஆமாடா, ஒரு நாள் டப்பா டான்ஸ் ஆடிச்சுடா. மணி 11 ஆச்சுடா. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு" தவிக்க, சுரேஷ் என்ன பண்றாரு, அவங்க அம்மா அப்பாலாம் தூங்குனதுக்கப்புறம் கதவ மெல்ல தொறந்துட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. நம்ம ஆள தேடித்தான், மதிய தேடித்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.